காலத்தை பொன்னாக மதிக்கும் கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கடகராசி அப்படின்னாவே வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சவங்க தான். மனசில் வலிமையும் நினச்சதை சாதிக்கணுங்கிற உறுதியும் படைச்சவங்க. பொறுப்போடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்க. எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உதவிகரமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. தியாக உள்ளம் படைச்சவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்கும், சாதகமாக நடக்குமா பாதகமாக நடக்குமான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யோகித்து அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நடந்து கொள்ளும் திறமை கொண்டவங்க தான் கடகராசிக்காரங்க. இப்படிப்பட்ட குணநலன்கள் இருந்தும் கடகராசிக்கு மட்டும் ஏமா அவ்வளோ கஷ்டம், மாங்குன்னு உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒத்த பைசா கூட கையில் இல்லாமல் ஏன் கடகம் நிற்கிது, எல்லாத்தையும் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட்டு கடகம் அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்கிறீங்க, அந்த மனசு திருப்திப்படவே மாட்டேங்குது. இப்போ கடகராசி ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க. அது கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி யோசிப்பாங்க. தனக்குன்னு இது நாள் வரைக்கும் சுயநலமாக யோசிக்காதனால தான் கடகம் இந்த அளவுக்கு கண்ணீரும் கஷ்டமுமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா எல்லாருடைய மனசையும் புரிஞ்சுக்குவாங்க. யாருடைய மனசுமே புண்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல கடகம் முதன்மையானவங்கன்னே சொல்லலாங்க. ஆனால் இவங்களுடைய மனசை மட்டும் ரணரணமாக ஒவ்வொருத்தரும் பக்குவமாக குத்தி எடுப்பாங்க. இது இல்லைன்னு கண்டிப்பாக மறுக்கவே முடியாதுங்க. துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட கடகத்துக்கு இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஊரே பேசக்கூடிய அளவுக்கு மாற போகிறீங்க. அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும். உங்கள் மனசை குளிர வைக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவுங்க. நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெற போகுது. அப்படி என்னமா நல்லது நடந்துட போகுது, என்னால் பல பேர் வாழ்கிறாங்க, என்னை பயன்படுத்தி நிறைய பேர் நல்லா சந்தோஷமாக ஏகபோக வாழ்க்கையை வாழறாங்க, ஆனால் என்னால் தான் நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்கவே முடியல. ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமாக இருந்தாலும் பல மணி நேரம் அழுகையை மட்டுமே சுமந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை கவனமாகவும் இருக்கணுங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கலனாலும் நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக சமாளிச்சிடலாம். அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தாங்க வளமாக மாறுறதும் இல்லை வளம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதும். ஸோ அதிர்ஷ்டத்துக்கு கூட ஆபத்தும் சேர்ந்து வருதுன்னு சொல்கிறேன். பயப்பட வேண்டாங்க. அந்த ஆபத்து அப்படிங்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாத வகையில் மற்றவங்க பறிக்கிறது தான். ஸோ அதை தடுத்துட்டா போதுங்க, கடகம் ஜெயிச்சாச்சு. ஸோ கடக ராசிக்காரங்க அதிர்ஷ்டங்களுக்கு எப்படி இருக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, விஷயத்தை எப்படி செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வருஷத்தில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மாதாந்திர கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சே இந்த தமிழ் மாதத்தோட பலன்கள் கணிக்கப்படுதுங்க. ஸோ சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியது தாங்க இந்த தமிழ் மாதத்தோட பிறப்பு இல்லையா? அந்த வகையில் இந்த மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனும் மிதுன ராசியில் புதன், குரு, சூரியன் இந்த 3 கிரகங்களும்
பகவானும் கூட்டணியில், இதோட சிம்ம ராசியில் செவ்வாய் பகவானும் அவர் கூட கேது பகவானும் கூட்டணியில், கும்ப ராசியில் சனி பகவான் அவர் கூட ராகு பகவான் கூட்டணியில். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கேது எல்லா கிரகங்கள்லையுமே அடங்கி இருக்காங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய எல்லா முயற்சிகளுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் எச்சரிக்கை. அப்படியே லிஸ்ட்டு போட்ட மாதிரி பார்த்துடலாமா? கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூசம் 4ஆம் பாதம், இந்த மாதிரி நட்சத்திரத்தை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க? எப்படி வாழ்க்கையை இது பண்ண போகிறீங்க? சந்திரன் அதிவேகமாக சொல்லக்கூடிய கிரகம் இவர். அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு, அசிங்கப்படுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, என்னன்னா பட்டே படாத பாடுபட்ட உங்களுக்கு இந்த வருஷ கிரகங்கள் எதுவுமே ஏற்ற மாதிரிக்கு இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காருங்க. சனி ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இவங்க இந்த நாட்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க. இந்த மாதத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன். இவர் பொதுவாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அதிபதி. இப்போ இவர் 10ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? இது உங்களுக்கு புதிய வேலை கிடைக்க வைக்கும். ஆனால் வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்காதுங்க. கிடைக்காதுன்னு சொல்றியேம்மா, தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். அதே போல் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருக்க போகிறாரு. இதனால் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அந்த தேவையில்லாத செலவுங்கிறது சுப செலவுகளாகவே இருக்கும். சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுங்க. இதில் வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணுறப்ப கடகராசி கவனமாக இருக்கணுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. பேச்சில் கொஞ்சம் கோபதாபங்கள் வெளிப்படும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகி மறையும். அடுத்து 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. நீங்கள் சொல்ல வர்றதை மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இதில் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இது கடகராசிக்கு மிக பெரிய பிரச்சனை. அதே போல் அஷ்டமத்து சனியோடு சேர்ந்து ராகு இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டுறப்ப ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கடகராசிக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் சூழ்ச்சிகளும் சூழ்ந்து இருக்க போகுதுங்க. அதே மாதிரி பணத்துக்கு தட்டுப்பாடு. தேவையில்லாத எதுலேயுமே போயிட்டு அதிகமாக பணத்தை செலவு பண்ணாதீங்க. பணத்தை ஒட்டு மொத்தமாக சேமித்து வச்சு முதலீடு பண்ணிடாதீங்க. முதல் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் கிட்ட பழக்க வழக்கம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சில் கவனம், பணவரவு ரொம்ப உஷாராக இருக்கணும். இதோட செவ்வாய் இருந்தாலும் கேது இருக்கிறதுனால பணத்துக்கு தட்டுப்பாட்டு ஏற்படுங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கேது தடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதோட முயற்சிகளில் வெற்றி இருக்குது. என்னதான் செலவு அதிகமாக இருந்தாலுமே வரவுக்கு குறைவு இருக்காதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான். வேலைக்காக வெளிநாட்டு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சிகள், பயணங்கள் செய்கிறது இது எல்லாமே சுத்தமாக தவிர்த்துக்கோங்க. அப்படியே போய் தான் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்துட்டு போயிட்டு வாங்க. நல்லது நடக்கும். புதிய வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதோட இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமான மாதமாக இருக்குங்க. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் வரும். ஆனால் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வரவை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுக்கு நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். பெருசாக கடகம் ஒட்டுமொத்தமாக கீழே சரிஞ்செல்லாம் விழமாட்டீங்க. விழுறதுக்கும் விழுறது மாதிரி விழுந்தாலும் எழுந்து நின்றுவீங்க. வேலையில் கூடுதல் கவனம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இதுலேயும் தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசங்கிறது தானாகவே விலகி போயிடும். நல்லது நடக்குங்க.
ஸோ இனி வரக்கூடிய பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள் தோறும் அனுமன வழிபாடு செய்வது கடகராசிக்கு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரர்களுக்கு பொது பலன்கள் பார்த்துருக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப அமோகமாக தான் இருக்க போகுதுங்க. பலன்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. செலவுகள் கூட உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்குங்க. குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க. சிலர் இடம் வீடுன்னு சொல்லிட்டு புதிய முதலீடுகளை செய்வீங்க. இதோட குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. மேலும் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் 4, 6, 8ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் இப்போ இல்லாமல் போகும். உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விளங்கும். இந்த வம்பு வழக்கு கேட்டு கோர்ட்டு கேஸு இதெல்லாமே இருந்தாலும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன். இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை சுமந்துட்ருக்கோம். இது நாள் வரைக்கும் எப்படியோ இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது உங்களுடைய சந்தோஷத்திற்கு அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்க. தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்காக மனசார நான் அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன். உங்கள் எண்ணம் போல வாழ்க்கை மாற வழி கிடைக்கட்டும். சரிங்க. இப்போது கடக ராசிக்காரங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க. அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் சேர்ந்து வரப்போகுது. அதிர்ஷ்டத்தை எப்படி கையாளணும், துரதிர்ஷ்டத்தை எப்படி துரத்தி விடணும், அது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்காமல் நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கணும்னு தெளிவாக பார்க்கலாங்க. இதோட கடகராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. பேச்சு தான் உங்களுக்கு பிரச்சனையாக நிற்கிது. அதில் மட்டும் கொஞ்சம் சூதானமாக இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி யோசித்து பேசுகிறது கரெக்டு தானே அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு எப்படி புரியுது, மற்றவங்களுக்கு எப்படி அது புரிய வைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிருவோங்க. ஏமா ஒரு மாதிரி குழப்பமாக ஆரம்பிக்கிற அப்படின்னு யோசிக்காதங்க. இப்போ தெளிவாக சொல்கிறேன். இதோட நமக்கு ஒரு நல்லது நடக்குது இல்லை ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னாவே நவ கிரகங்களுடைய அமைப்பு, நவ கிரகங்களோட இடமாற்றம், நவ கிரகங்களோட பார்வை இதை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் தீர்மானிக்கப்படுதுங்க. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் அஷ்டம சனி நம்மளை விட்டுட்டு போனாலும் அது சொல்லுவாங்க இல்லையா, அடமலை விட்டாலும் செடி மழை விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்னும் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வரலை. இது நாள் வரைக்குமே ஏதோ சமாளித்த மாதிரி கூட அந்த சனி பகவான் இருக்கிறது கூட ஓகே, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்னும் மோசம், புரியுதுங்களா? அதாவது பாலைவனத்தில் காஞ்ச செடிகளாவது இருந்துச்சு அந்த அஷ்டம சனி வரைக்கும். இப்போ அந்த செடிகள், அந்த காஞ்சு போன செடி கூட இல்லாமல் வெறுமனையாக இருக்குது வாழ்க்கை இல்லையா? இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கடகத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுறியேப்பா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏதோ பொழைச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் எச்சரிக்கையும் கொடுக்குறாருங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மாதிரி முழு சுப கிரகம் கிடையாதுங்க. சரிங்களா? இவரை பொறுத்த வரைக்கும் வலிமையான கிரகம்னு பேர் எடுத்தவர். இவரெலாம் நல்லது பண்ணுறாரு அப்படின்னாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் இங்கே நல்லது பண்ணுறதுங்கிறது கடகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர்னு இந்த சம்மர் சீசனில் ஜோனு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஓகேங்களா? திடீர்னு வர சில விஷயம் திடீர்னு நம்ம கையை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வரக்கூடிய வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அது எல்லாத்துக்கும் விளக்கமான பதிவாக இந்த வீடியோ பதிவு இருக்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க அவங்களுடைய அதிபதி சந்திரன். இப்போ மாதம்னாலும் தினம் தினம் ஒருத்தங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம் வருதுன்னு சொல்லுவேன் இல்லையா? அனுதினமும் தன்னோட இடத்தை மாற்றிக்கிட்டு
போயிட்டே இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான். எல்லாத்துக்கும் மேலே இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒளியை வந்து இழந்துக்கிட்டே வருவார், தேயறதும் வளர்வதுமாகவே இருப்பாருங்க. இதே மாதிரி தான் கடகராசியுடைய வாழ்க்கையுமே இருக்குது. வளர்ந்து போகிறோன்னு சொல்ல முடியாது, அதாவது முன்னேற மாதிரியே இருக்கும், திடீர்னு பார்த்தா கீழே இருப்பீங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் கூட நமக்கு இருக்கக்கூடியதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம், ஓகேடா நமக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னு கூட நினைக்க முடியாது. தினம் 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 போராட்டம். இதுதான் கடகத்தோட வாழ்க்கை. இது இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாதுங்க. குறிப்பாக உறவுகளால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது கடகராசியாக தான் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த கூட பிறந்தவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால இது நாள் வரைக்கும் நீங்கள் படாத கஷ்டம் ஒன்றுமே கிடையாது. நான் இருக்கேன்னு போய் நிற்கிறீங்க, ஆனால் உங்களுக்காக உங்களுடைய உறவுகள் ஒரு நாளும் ஒருத்தரும் வந்து நின்னது கிடையாது. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? 195% உறவுகளால் பாதிக்கப்பட்டவங்க தான். குறிப்பாக உடன்பிறப்புகளால் நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க, ஒதுக்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. இது நாள் வரைக்கும் துச்சமாக தான் எடுத்தெறிஞ்சு பேசியிருப்பாங்க. இப்போது நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடிய இடம். அதை வச்சு பார்க்குறப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து இந்த உறவுகளில் உடன்பிறப்பை பற்றி குறிக்கக்கூடியவர். ஸோ இது செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இதே நேரத்தில் உடன்பிறப்புகளால் பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உடன்பிறப்புகள் கிட்ட, இரத்த சொந்தங்கள் கிட்ட, இல்லை உடன்பிறப்புகள் மாதிரி இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிகள் கிட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொத்து விஷயங்கள், ஓகேங்களா, வம்பு இழுப்பாங்க. அதாவது நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்தினா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உடன்பிறப்புகள் நமக்கு தொல்லைகளை கொடுப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கூட பிறந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு எல்லாம் போதும், ஓகேங்களா, விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறது இல்லைங்கிறது. அதே மாதிரி தான் எல்லாமே விட்டு கொடுத்துடாதீங்க. மொட்டை அடிச்சுட்டு வெளியில் தெருவில் நிற்க வச்சுருவாங்க, உட்கார வச்சுருவாங்க. இனியாவது உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை இழுத்து பிடிங்க. சுயநலமாக இருக்கிறது கூட தப்பு கிடையாதுங்க. நான் கடகத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய அட்வைஸ் இருக்குங்க. நிறைய பேசுகிற மாதிரி இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு தெளிவாக பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த மாதத்தில் இருந்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நீச்சமாகறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது, அதே நேரத்தில் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது. சில நேரங்களில் வர அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு துரதிர்ஷ்டத்தை எப்படி ஒதுக்கி வைக்கணுங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமான செயலுங்க. அது எப்படி என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம். உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கட்டமான நிகழ்வுகளுக்குமே இவர் தான் காரணகர்த்தாவாக இருக்காரு. நம்ம ஒட்டு மொத்தமாக நவ கிரகங்களில் நமக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா சனி பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிக்கிறோம் இல்லையா? ஆனால் மற்ற கிரகங்களும் அவங்க வேலையை வந்து காட்டுவாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த செவ்வாய் பகவான். ரொம்ப வலிமை வாய்ந்தவர். சொல்லப்போனால் எதிரிகள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கீசுன்னு போட்டு இழுத்து விட்டுட்டாங்க, நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இல்லை ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு போகிறது, வண்டி வாகனங்கள் பயணம் பண்ணுறப்ப சண்டை வர்றது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் காரணகர்த்தாவாக இருப்பாருங்க. ஸோ இப்பேற்பட்டவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறதே கடகத்திற்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். இவரை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு உங்கள் ராசியில் நீச்சமாக இருந்துட்டு வந்தார் இத்தனை நாளாக. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து கெடாமல் இருப்பது தாங்க உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு செவ்வாய் கெட்டால் வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது, நிரந்தர வேலை வந்து இருக்காது. கடந்த 1.5 மாதமாக செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருந்ததுனால அலுவலகத்தில் நண்பர்கள்கிட்ட, மனைவிகள்கிட்ட, கணவர்கள்கிட்ட எல்லாமே சங்கடமாகவே இருந்திருக்கும். எல்லாரும் எரிஞ்செறிஞ்சு விழுந்திருப்பாங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி புரிஞ்சிருக்காது, என்னடா நம்ம என்ன பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வந்து அதுக்கெல்லாம் மாற்றம் வருது. தாயினோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்குங்க. நிலம் சார்ந்த முதலீடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுருப்பீங்க. பராமரிப்பு செலவு, வண்டி வாகனம், உங்களுடைய ஆரோக்கியம், இது போன்ற விஷயங்களில் மாற்றங்களை செஞ்சுக்க போகிறீங்க. இதோட 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால
கடகத்திற்கு செவ்வாய் பகவான் கெட்டு போகலை, கொடுக்க தான் போகிறாரு. ஆனால் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தான் செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னு மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமை தாங்க. அதை நம்ம நாடுறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. கடவுளை நம்பினவங்க ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டீங்க. சோதனைகள் தான் சாதனைகளாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் கடகம் வராத கஷ்டமே கிடையாது கடகத்துக்கு. இப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாமே ஒரு விஷயமே இல்லைங்க. அப்படிதாங்க என்ன நடந்தாலும் சரி, அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடகம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சா போதும். எதிரிகள் எல்லாமே அப்படியே நடுங்கி போயிடுவாங்க. கடகத்தோடைய பவர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுங்க. ஸோ சந்திர பகவானை பௌர்ணமி நாட்களில் எந்த அளவுக்கு பிரகாசமாக குளிமையாக இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக கடகராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக அமைய போகுதுங்க.